இஎன் முறை தெரப்பி, இஎன் முறைன்னு சொன்னீங்க, இஎன் முறை சிகிச்சைன்ற மாதிரி ஸ்பென்சர் டெக்னிக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளா ஷோல்டர்ஸை கையை ஷோல்டர் மூமெண்ட்ஸை பிடிச்சி நம்மளா பொறுமையா எவ்வளவு தூரம் அவங்களுக்கு தூரம் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ஒரு அசிஸ்டட் ரெசிஸ்டட் ஒரு ப்ரெஷர் கொடுத்து எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி விடுவோம். இது நம்மளா பண்ணி விடும் போது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவங்களா வந்து கொஞ்சம் பேக் கொண்டு போங்க, நீங்களா கொஞ்சம் மேல கொண்டு வாங்கன்னா அவங்களால முடியாது. அதாவது நாங்க ப்ரெஷர் கொடுத்து அவங்களை கொண்டு போகும்போது இவ்வளவு தூரம் பேக் பண்ண முடியுமா அங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். பெயின் ஜாஸ்தியாகிற டைம்ல ஜஸ்ட் ஸ்டாப் தட். ஸோ அப்போ சொல்லும்போது அது ரெகுலராக நாங்களாம் செய்ய வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆக, ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும், பெயினும் சப்சைட் ஆகும். ஸோ பெயினுக்கு நம்ம இங்கே கொடுக்குற மாதிரி அக்குபங்க்சர் பாயிண்ட்ஸ் கொடுக்குறதோ, இல்லை மசாஜஸ் கொடுக்குறதோ, இல்லை ஒரு வேக்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ், ஒரு ஹீட்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறதோ, இதெல்லாம் பண்ணும்போது பெயின் வந்து சப்சைட் ஆக ஆரம்பிக்கும். அதனோட இந்த எக்ஸசைஸும் சேர்ந்து பண்ணும்போது பெனிஃபிட்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இது சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஷோல்டர் ஜாயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிற மாதிரி தாடாசனே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிறது மட்டும் கிடையாது, நாட் ஒன்லி ஃபார் ஹைட். ஸோ தாடாசனமே வந்து பார்த்தீங்கன்னா செய்யும் போது கையும் சேர்ந்து தான் தூக்கி இருப்போம். ஸோ ஷோல்டர் ஜாயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கையும் சேர்ந்து தான் வரும். ஸோ இந்த ஆசனாஸ் ப்ராக்டிஸோட கொடுத்துருவோம்.